கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கச்சேரிகள் நான் வாசிச்சிருப்பேன் ஊர் சைடில். என்னோட சொந்த ஊர் வந்து ஆக்சுவலி திருநெல்வேலி. அங்கே வந்து கிட்டத்தட்ட மேடை கச்சேரிகள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நம்ம ஒரு ஸ்டைலாக நிறையா விஷயங்கள் கேட்குறோம். பட் நம்ம தாம்பரம் தாண்டினால் அங்கே ஒரு லைஃப் இருக்குது ஆக்சுவலி. அது வந்து இளையராஜா மட்டுமே இன்னும் வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி. டிரைவர்ஸ் ஓட்டிட்டு போவாங்க, அவங்களோட பிளேலிஸ்ட் எடுத்தீங்க, அந்த மாதிரி பாட்டை நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம் ஆக்சுவலி. நான் பாடும் ராகம் கேட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ மியூசிக் போட்டாலுமே ஒரு சிம்பிளான மக்கள் கிட்ட போய் நம்மளோட இசை சேரலைன்னா அந்த இசைக்கு பயன் இல்லையோன்னு எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும் ஆக்சுவலி. இந்த ஒரு மொமெண்ட்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ராஜா சார் அவர் நான் வந்து இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இல்லாமல் எந்த ஒரு கம்போசருமே இருக்க முடியாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா வந்து அவரோட மியூசிக் ஒன்று, அவரோட பர்சனல் சைட் பற்றி நான் நிறையா பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஐ திங்க் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவளோட ரியல் செல்ஃப் தான். வெளியில் நிறைய இடத்துல ஒரு அரகன்ஸாக அப்படி இப்படிலாம் நிறையா நம்ம படிச்சிருப்போம். அதுவும் ஐ திங்க் எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட அந்த அரகன்ஸ் தான். ஏன்னா அந்த அதாவது நிறைய பேர் வந்து ஹம்பிளாக இருப்பாங்க, சில பேர் ஹம்பிளாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. இப்போ ரியலாக இருக்கிறதே ஒரு ஹம்பிள் ஆயிடுச்சு இப்போ. ஐ மீன் லைக் ரியலாக இருக்கிறது ஒரு ஃபேக் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா எல்லாருமே நான் ரியலாக இருக்கேன். பட் ஆனால் வந்து இளையராஜாட்ட வந்து சார்ட்ட வந்து ஒரு 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 நேச்சுரல் செல்ஃப், அதாவது ஒரு பியூரான ஒரு ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி. சம்டைம்ஸ் அது வந்து ஒரு பிட்டர் பில்லாக இருக்கலாம் நமக்கு ஸ்வாலோ பண்ணுறதுக்கு. பட் தட் இஸ் த ட்ரூத். ஐ திங்க் அங்கேருந்து தான் அவரோட ஒரு மியூசிக் ஒரு ரியல் ஆர்ட் வந்து பிறக்குதுன்றதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து த பேசிக் திங் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம எவ்வளோக்கோ நம்ம உண்மையாக நமக்கு நம்ம ரியலாக இருக்கிறதுலேருந்து தான் நம்மளோட ஆர்ட் வருதுன்றது நான் அவர்கிட்ட வந்து நிறையா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டர் ஆகலாம், நிறைய மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. பட் வெரி ஃபியூ கேன் பி கம்போசர்ஸ். ராஜா சார் இஸ் ஒன் ஆஃப் த கம்போசர்ஸ் ஐ திங்க். எனக்கு நான் வந்து பெரிய ஏஆர் ரஹ்மான் ஃபேன் ஆக்சுவலி. நான் வந்து பிறக்கும்போது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என் நினைவு தெரிஞ்சு நான் கேட்ட ஆல்பம் வந்து காதல். அது கேசட்டில் போட்டு என்னடா அது சவுண்ட்லாம் என்னமோ மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அந்த டைமில் எனக்கு சவுண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தது. ஐ திங்க் நான் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் சம்திங், ஒரு நாள் வந்து தமிழ் மையமோட ஒரு ரிலீஸில் இளையராஜாவோட திருவாசகம் என் வீட்டுக்கு யார் மூலமாக எனக்கு வந்துச்சு. அப்போ வந்து அதை வந்து கேட்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைகள், அந்த தமிழ் மாணிக்க வாசகரோட வார்த்தைகள் ஆகட்டும், அதில் இருந்தால் என்னோட இறைபக்தி ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். அதுக்கு இளையராஜா சாரோட திருவாசகம் அவரோட மியூசிக் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அது என்னோட லைஃப்பை நிறையா சேஞ்ச் பண்ணுச்சு ஆக்சுவலி. அதுலேருந்து ஒவ்வொரு அப்புறம் வந்து நிறையா மேடை கச்சேரிகள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கச்சேரிகள் நான் வாசிச்சிருப்பேன் ஊர் சைடில். என்னோட சொந்த ஊர் வந்து ஆக்சுவலி திருநெல்வேலி. அங்கே வந்து கிட்டத்தட்ட மேடை கச்சேரிகள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நம்ம ஒரு ஸ்டைலாக நிறையா விஷயங்கள் கேட்குறோம். பட் நம்ம தாம்பரம் தாண்டினால் அங்கே ஒரு லைஃப் இருக்குது ஆக்சுவலி. அது வந்து இளையராஜா மட்டுமே இன்னும் வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி. அது நம்ம நிறைய இடத்துல இப்போ நான் பஸ்லாம் ஓட்டும், டிரைவர்ஸ் ஓட்டிட்டு போவாங்க, அவங்களோட பிளேலிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் வச்சுட்டு பட்டை போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஒரு மாதிரி நைட் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகும்போது அவங்களோட பிளேலிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னால் அந்த மாதிரி பாட்டை நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம் ஆக்சுவலி. அது இன்னுமே இப்போவும் அங்கே போய் அந்த பஸ்ஸு போய் ஒரு டீ கடையில் நிற்கும், அதை ஒரு பிரேக்குக்கு நிறுத்துவாங்க. அங்கே வந்து அப்போ தான் அந்த கல்லை காய போட்டதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்க. அங்கே எல்லாமே நான் பாடும் ராகம் கேட் இந்த மாதிரி தான் வந்து அங்கே ஒரு லைஃப் இருக்குது. ஐ திங்க் அது வந்து என்ன மியூசிக்கில் நான் அதை எப்படி பார்க்குறேனால், நம்ம வந்து எவ்வளோ மியூசிக் போட்டாலுமே ஒரு சிம்பிளான மக்கள் கிட்ட போய் நம்மளோட இசை சேரலைன்னா அந்த இசைக்கு பயன் இல்லையோன்னு எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும் ஆக்சுவலி. அதனால வந்து என்னோட மியூசிக்கும் சரி என்னோட பர்சனாலிட்டி சரி, ஐ திங்க் வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ் அண்ட் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் பேசிக்கான ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு ஆர்ட் அப்ரோச் பண்ணுறதுல இளையராஜா சாரோட மியூசிக்கில் அது இருக்கும். அதனோட தாக்கம் வந்து கண்டிப்பாக என்னோட மியூசிக்கில் நிறையா இன்ஸ்பயர் ஆகிருக்கு அதுலேருந்து.
இப்போ வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அவரோட மியூசிக் நான் 1900 ஐ திங்க் 70s அவர் மியூசிக் பண்ணதுலேருந்து ஆரம்பத்தில் அவரோட மியூசிக்கில் பெரிய எம்எஸ்வி சாரோட ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் ஆக்சுவலி. அப்புறம் 80ஸ்க்கு அப்புறம் அவரோட தனித்துவமான ஐடியாலஜின்னு தான் அவரோட பெஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு 80s ஒரு ஸ்ட்ரெச் போட்டார். அந்த ஸ்ட்ரெச் வந்து அது என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்போ கேட்கும்போது அந்த எனர்ஜியும் சரி அப்படியே புல்லரிக்கும் சில விஷயங்கள். அவரோட இன்ஃப்ளூயன்சஸ், அவரோட பாக்கோட இன்ஃப்ளூயன்சஸ், பீத்தோனோட இன்ஃப்ளூயன்சஸ், அதை தாண்டி என்ன சொல்கிறது, ஆஸ் அ பர்சன். அப்போ அந்த டைமில் வந்து அவரோட ஈகோ, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்குது ஆக்சுவலி. நம்ம அந்த ஈகோ ஒரு வகையில் அது நல்லது, சில வகையில் அது கெட்டது. அது எப்படி நமக்கு கையாள தெரிஞ்சது. ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஒரு ஹெவி கேஸ்ட் டாமினேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரி. அது வெளியில் சொல்லப்படல, இன்ன வரைக்குமே இட்ஸ் அ பிராமின் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ஒருத்தர் வந்து அதில் முட்டி 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 தன்னை ஒரு இன்விசிபிளாக வந்து அதை வந்து அவர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி என்னன்னா நம்ம நிறைய இப்போ வேர்பலி நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். அதை தாண்டி நான் வேர்பலி நிறையா கம்யூனிகேஷன் நம்ம அறியாமலே இருக்கும். அது வந்து வெளியில் சொல்லப்படாமல் இருக்கும். ஸோ ஐ திங்க் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நானுமே நிறையா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து கண்டுக்காமல் நம்மளோட மியூசிக் மட்டுமே, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் எவ்வளோதான் வந்து உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் மியூசிக்கை நம்பிங்கன்னா அதை உங்களை காப்பாற்றுன்றதா இருந்தது. ஐ திங்க் அவரோட ஆர்ட் அவர் நம்பியிருக்கார் ஆக்சுவலி. நான் அதை வந்து இப்போ என்னோட மியூசிக்லையுமே நான் எதை நம்பியுமே இல்லை, என்னோட ஆர்ட்டை நம்பி மட்டும்தான் நான் இருக்கேன். நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். அது உங்களை டெஃபினெட்லி காப்பாற்றும். ஏன்னா நேச்சர் ஹாஸ் அ strange way of teaching you things actually. When you believe in it, it will believe you back actually speaking. I think இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து இவ்வளோ நேச்சர். சம்டைம்ஸ் அவர் தன்னை வந்து நான் தான் இசை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னடா ஒரு கர்வமாக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு பாயிண்டில் எந்த ஒரு ஆர்ட்டுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அதனோடையே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் நீங்கள் அதுவாகவே ஆயிடுவீங்க ஆக்சுவலி. அது வந்து ஐ திங்க் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. அது வந்து எல்லாருமே கர்வமோ ஈகோ அப்படின்னு எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த டைமில் பார்க்கும்போது ஐ ஃபைண்ட் ஹிம் இஸ் த மோஸ்ட் ஹைலி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம். நான் அவரோட நிறையா வாசிச்சிருக்கேன் ஆக்சுவலி. கீபோர்ட் பிளேயராக நிறைய ஓரத்துலேருந்து வாசிச்சிருக்கேன். போது பார்க்கும்போது ஒரு 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 மொமெண்ட்டில் திடீர்னு எரிஞ்சு விடுற மாதிரி, இன்னொரு மொமெண்ட்டில் ஒரு குழந்தையா இருப்பாங்க. ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் ஃப்ளாஸ். உங்களுக்கு ஃப்ளாஸ் இருக்குது, எனக்கு ஃப்ளாஸ் இருக்குது. I would call him as a real flawed genius actually speaking. And இந்த தருணத்தில் என்னை இங்கே பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதை தாண்டி நிறைய பாடல்கள் நான் ரசிச்சிருக்கேன் இளையராஜா சார் மியூசிக்கில். எஸ்பெஷலி அவரோட ஒர்க்ஸ் ஆஃப் ஹேராம்லாம் வந்து முந்தானத்துலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டுமே, ப்ளஸ் வந்து அதோட அவர் அப்ரோச் பண்ண விதமாகட்டும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்லாம் பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் படத்தில் வந்து கௌதமி மேம்க்கும் கமல் சாருக்கும் ஒரு பிரேக்கப் சீன் நடக்கும் ஆக்சுவலி, ஒரு ட்ரெயினுக்குள்ளே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பிஜிஎம்ஸ் போய் வந்து அந்த கிளிப்பை போய் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக். ஐ திங்க் ஹவு ரூட்டட். ஐ திங்க் ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் வந்து அது ஐ திங்க் இட்ஸ் அ நேச்சர்ஸ் சைல்டுன்னு தான் நான் சொல்வேன். காட் சோசன் சைல்டு ஆக்சுவலி. அதை வந்து என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு லைட் இருக்குது ஆக்சுவலி. உங்களுக்குள்ள ஒரு லைட் இருக்குது, எனக்குள்ள ஒரு லைட் இருக்குது. என்னைக்கு நம்ம அந்த லைட்டை நமக்குள்ள வெளிச்சத்தை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம லைஃபே மாறும். ஐ திங்க் இளையராஜா இஸ் ரியலைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஹூ ஹி இஸ் அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் ஸ்பெஷல். ஐ திங்க் இந்த தருணத்தில் நான் வந்து இங்கே பேசுகிறதுக்கு ரஞ்சித் அண்ணனோட இந்த பாஸ்கர், தேங்க்யூ ஃபார் காலிங் பாஸ்கர், நீலமில் பேசுகிறதுக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. உங்களை எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு மிக நன்றி. ஐ திங்க் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து என்னோட அடுத்தடுத்த ஒர்க்கில் நான் வந்து நல்லா மியூசிக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.